நம்பிக்கையின் பரிசு. முன்னொரு காலத்தில் இளவரசன் ஒருவன் ஒரு பெரிய ஏரியின் அருகே நின்று விளையாடி கொண்டிருந்தான். அந்த வழியாக ஒரு கொள்ளைக்காரன் நடந்து வந்தான். அவனுக்கு இளவரசனை பார்த்த உடனே அவன் அணிந்திருக்கும் விலை மதிப்பு மிக்க நகைகளை பார்த்த உடனே ஒரு வேண்டாத எண்ணம், எப்படியாவது அவற்றையெல்லாம் திருடி கொள்ள வேண்டும் என்று தோன்றியது. உடனே அவன் வயதானவனாக இருந்தான். முடியாதவன் போல கீழே மயங்கி விழுந்து தண்ணீர் தாகம் தண்ணீர் தாகம் என்று அலறினான். மன்னர் பரம்பரைக்கே உரிய மிகப்பெரிய உதவும் குணத்தோடு அந்த இளவரசன் வந்து, பெரியவரே, உங்களுக்கு தண்ணீர் வேண்டுமா, நான் கொண்டு வரட்டுமா என்று கேட்கின்றான். அப்போ அந்த கொள்ளைக்காரன் சொல்லுகின்றான், நீ இப்படியே போகக்கூடாது, அணிந்திருக்கின்ற நகைகளை எல்லாம் கழற்றி வைத்துவிடு, நீருக்குள்ளே போய் மூழ்கிக்கொள், அப்பொழுது நான் ஒரு மிக உயர்ந்த மந்திரத்தை உனக்கு உபதேசம் செய்து கொண்டிருப்பேன். அதனாலே நீ தூய்மை அடைந்த பின்னாலே அந்த தண்ணீரை கொண்டு வந்து எனக்கு கொடு. ஒருவேளை இந்த தண்ணீர் தான் நான் கடைசியாக என் வாழ்நாளில் அருந்த போகும் தண்ணீராக இருக்கலாம் என்றெல்லாம் பேசுகின்றான். கள்ளம் கபடம் இல்லாத அந்த சிறுவனாக இருக்கிற இளவரசன் எல்லாவற்றையும் நம்பி நகைகளையும் கழற்றி வைத்துவிட்டு தண்ணீருக்குள் தலையை மூக்கை பிடித்து கொண்டு மூழ்கி இருக்கின்றான். இவன் தக்க தருணம் என்று எல்லாவற்றையும் சுருட்டி கொண்டு ஓடிவிட்டான். நீருக்குள்ளே இருக்கின்ற அந்த சிறுவனை பார்த்து மனமிறங்கிய மகாவிஷ்ணு காட்சி தருவதற்காக வருகின்றார். இவனை அழைத்தபோது, நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் என் குருநாதர் வந்து நீ நீருக்குள் இருந்து வெளியே வரலாம் என்று சொன்னால் மட்டும்தான் நான் வருவேன் என்று அந்த இளவரசன் உறுதியாக சொல்லுகின்றான். உடனடியாக மகாவிஷ்ணு அந்த திருடனுடைய வீட்டுக்கு போய் ராஜாவுடைய வேடத்திலேயும் காவலாளி வேடத்திலேயும் சென்று அவனை மிரட்டுகின்றார்கள். என்னுடைய மகனை நீ ஏதோ பொய் சொல்லி ஏமாற்றி இருக்கின்றாய், நீ வந்து கூப்பிட்டால்தான் அவன் தண்ணீரை விட்டு தலையை வெளியே எடுத்து கரைக்கு வருவேன் என்று சொல்லுகின்றான். உடனடியாக வா என்று விரட்டி கொண்டு வருகின்றார்கள். அந்த கொள்ளைக்காரன் வந்து, குழந்தாய், நீருக்கு வெளியே வரலாம் என்று சொன்னவுடனே இவன் வருகின்றான். இவன் வெளியே வந்தவுடனே அந்த கொள்ளைக்காரன் இறந்துபட்டு கீழே விழுந்து விடுகின்றான். இவை அனைத்துமே மகாவிஷ்ணுவினுடைய திருவிளையாடல்களாக சொல்லப்படுகின்றன. உண்மையிலே அரசர் அரண்மனையில் இருந்தார், காவலாளி யாரும் வரவில்லை. மகாவிஷ்ணுவே போய் அவனை கையோடு பிடித்து அழைத்து வந்து இளவரசனை காப்பாற்றினார். அப்போ அதன் பின்னாலே கேட்கின்றார், குழந்தாய், உன்னுடைய தீவிரமான பக்தி, நம்பிக்கை, சிரத்தை, குரு சொன்ன அந்த வார்த்தையின் மீது நீ வைத்திருக்கின்ற ஆழமான உறுதியான நம்பிக்கை, இவை எல்லாவற்றையும் பார்த்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உனக்கு ஏதாவது வரம் தர வேண்டும் என்று கேட்கின்றார். அப்போ
சிறுவன் சொல்கின்றான், உலகிலேயே மிக உயர்ந்தது இறை தரிசனம் பெறுவது. அந்த இறை தரிசனத்தை நான் பெற்றுவிட்டேன். இனி இவ்வுலக வாழ்விலும் சரி, இறந்துபட்டு போன பின்னாலே மறு உலகத்திலும் சரி, எப்பொழுதும் இறைவன் என்னோடு இருக்க வேண்டும் என்பது தவிர வேறு எந்த வரமும் எனக்கு தேவையில்லை என்று சொல்லுகின்றார். இந்த கதையில் அந்த இளம் அரசகுமாரனுடைய நம்பிக்கை அவனுக்கு பெற்றுத்தந்த மிகப்பெரிய பரிசு இந்த பிறவி சக்கரத்தில் இருந்து விடுதலை பெறுவது. மறுபடியும் மறுபடியும் பிறந்து இறந்து பிறந்து இறந்து துன்பப்பட்டு கொண்டே உலகில் வாழாமல், மறுபிறவி இல்லாமல் மகா விஷ்ணுவினுடைய அந்த பாதார விந்தங்களில் சேரக்கூடிய பாக்கியம் அவனுக்கு கிடைத்தது. அந்த சிறுவனுக்கு இருந்தது போன்ற நம்பிக்கை, விசுவாசம், சிரத்தை, இந்த மூன்றும் ஒருங்கிணைந்து இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நிச்சயம் நமக்கும் இறைவனுடைய காட்சி கிட்டும். இறைவன் நமக்கும் அவனுடைய அருள் மழையை பொழிந்து என்ன வேண்டும், எவ்வளவு வேண்டும் என்று கேட்பார். அப்பொழுது வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்டும் முழுதும் தருவோய் நீ என்று சொல்லி, உனக்கு என்ன தோன்றுகின்றதோ அதை எனக்கு கொடுத்தருள வேண்டும் என்று வேண்டக்கூடிய பக்குவம் நமக்கு இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல எம்பெருமான் அந்த நிலையை நமக்கு அருள வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.